குட் மார்னிங். வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங். நேற்று எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப க்ரூஷியலான ஜோன். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த 432.2ன்றது மேஜரான மார்க்கெட்டில் சப்போர்ட்டு. 432 இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 430லேருந்து இந்த 432 அப்படின்றது மார்க்கெட்டில் ரொம்ப மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்ம ட்ரெண்டை டிசைட் பண்ண முடியும். டூ வே மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் பையிங்க்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நேற்று நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நேற்று மார்க்கெட் இந்த ஜோனில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 432 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே தான் போக ட்ரை பண்ணியிருக்கு. பாருங்கள், 432ன்றதில் 432.2 அப்படின்றதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. 433, 434, 435.8 அப்படின்ற ஜோன் வரைக்கும் மேலே போயிட்டு அதால் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டு இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 432 அப்படின்ற ஜோனை மறுபடியும் இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணியிருக்கு. காப்பர் மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு, மேலேயும் போக முடியல. திருப்பியும் கீழே வந்து இந்த ஜோன்லேயே ட்ரேட் ஆகி இந்த 432 எதை நம்ம ரொம்ப மேஜரான ஜோனாக நினச்சிருக்கோமோ அதே ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பாருங்கள், காப்பருடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே ஓப்பன் ஆனது, அதாவது நேற்று இல்லை 13 தண்ணிலேருந்து மேலே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் மேலே போகுது, அப்படியே ட்ராப் ஆகுது. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்றும் மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இதே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வருது. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த 433க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஜோனில், இந்த 433க்கு மேலே ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா, இந்த 433 இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இது மேலே போகிறப்ப கண்டிப்பாக காப்பர் நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபேவரபுளாக நம்ம இருக்க வேண்டியது பைக்கு தான். ஏன்னா இன்னும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரவே இல்லை. எவ்வளோ தான் மார்க்கெட்டிங் பாருங்கள், கன்யூஸாக இப்படி ட்ரெண்டு போட்டு ட்ராப் பண்ணாலும் இந்த ஜோனை அதால் பிரேக் பண்ண முடியல. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் கொடுக்குது. ஸோ இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஒன்று இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சுன்னா மேலே கண்டினியூஸாக 438 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃப்ரீயாக அது மேலே 442 அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 430 கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி க்ளோசிங் வரணும். ஸோ இந்த 430 பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் நமக்கு செல்லிங்கு மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது ட்ராப் ஆகிற மாதிரியே இருக்குது, பட் இது வந்து ஒரு வேலிடான கன்ஃபர்மேஷனாக செல்லிங்க்கு நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி இந்த ஜோனை 430.2 அப்படின்ற ஜோனை க்ளோஸாக இந்த ஜோனை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பாருங்கள், 430.2 432.2 இந்த ஜோனு தான் நமக்கு ரொம்ப மேஜராக பையிங்க்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது. இதை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகும். இன்றைக்கி நம்மளோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக பை தான். இன்றைக்கி மார்க்கெட் காப்பர் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணாமல் பையிங்கில் இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சப்போர்ட் லெவல் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். 430.2 மேஜரான சப்போர்ட். இந்த 432 இந்த ஜோனில் அது பிரேக் பண்ணாமல் காப்பர் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். மேலே போச்சுன்னா 438, 438.2 440.2 அப்படின்ற ஜோனை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.